தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே, நம் இந்திய நாடு 2047க்குள் முழு வளர்ச்சி பெற்ற நாடாக இருக்க வேண்டும் மற்றும் நம் பள்ளியில் படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களும் தன் திறமைகளை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதற்கான முதல் முயற்சியாக விக்சித் பாரத் பில்டத்தான் 2025 என்ற இணையதளம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த இணையதளத்தில் தங்கள் பள்ளியை எவ்வாறு பதிவு செய்வது மற்றும் அதற்கென்று ஒரு ஆசிரியரை நியமித்து அந்த ஆசிரியரின் விவரங்களை எவ்வாறு பதிவு செய்வது என்பதை பற்றி இந்த காணொளியில் நாம் காணலாம். நண்பர்களே, உங்களுடைய அலைபேசியில் கூகுள் குரோமை திறந்து கொள்ளுங்கள். அதில் தேடும் இடத்தில் vbb.mic.gov.in என்று தட்டச்சு செய்துட்டு தேட ஆரம்பிங்க. தற்போது விக்சித் பாரத் பில்டத்தான் 2025 அந்த இணையதளம் உங்களுக்கு காட்டப்படும். இப்போ இங்கே இருக்கக்கூடிய பெருக்கல் குறி அழுத்திங்கன்னா அந்த தகவல் மறைக்கப்பட்டுவிடும். பின்பு முதலாவதாக நம் பள்ளியை பதிவு செய்வதற்கு ரிஜிஸ்டர் அப்படின்ற ஒரு பொத்தான் இருக்கும், அதை அழுத்துங்க. அடுத்து ஸ்கூல் டீச்சர் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும். இப்போ கீழே வந்தீங்கன்னா ஸ்கூல் யூடைஸ் கோடு, அந்த கட்டத்தில் நம் பள்ளியுடைய 11 இலக்க யூடைஸ் எண்ணை இந்த கட்டத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள். இப்போ யூடைஸ் கோடை பதிவு செஞ்சதுக்கப்புறம் அது கீழே ஐ அக்ரி டு த டேர்ம்ஸ் அண்டு ப்ரைவசி அப்படின்ற ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். பின்பு கீழே ஆரஞ்சு வண்ணத்தில் ப்ரொசீட் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இங்கு ஸ்கூல் டீச்சர் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு உங்களுக்கு காமிக்கப்படும். அது கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், தாலுக்கா இது எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். இதெல்லாம் நம்ம தேர்வு செய்யணும். இது எல்லாமே நம்முடைய பள்ளி எங்கு அமைந்திருக்கிறதோ அதை நாம் தேர்வு செய்ய வேண்டும். இப்போ முதலாவதாக செலக்ட் ஸ்டேட், இதில் நம்முடைய பள்ளி அமைந்திருக்கக்கூடிய ஸ்டேட் அதை தேர்வு செய்து கொள்ள வேண்டும். அடுத்து நம் பள்ளி அமைந்துள்ள டிஸ்ட்ரிக்ட் அதை தேர்வு செய்து கொள்ள வேண்டும். அடுத்து தாலுக்கா, நம் பள்ளி அமைந்துள்ள தாலுக்காவை தேர்வு செய்து கொள்ள வேண்டும். இந்த தாலுக்காவை தேர்வு செய்யும்போது நம்ம பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பிளாக்கை நம்ம தேர்வு செய்யக்கூடாது. நம்முடைய தாலுக்கா, நம் பள்ளி அமைந்துள்ள தாலுக்காவை தேர்வு செய்து கொள்ள வேண்டும். அடுத்து பின்கோடு, நம் பள்ளி அமைந்துள்ள முகவரிக்குரிய பின்கோடை இந்த கட்டத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து ஸ்கூல் நேம், அது தானாகவே உங்களுக்கு காட்டப்படும். அது சரியாக இருக்கா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். அதற்கடுத்தது ஸ்கூல் டைப், இந்த கட்டத்தை அழுத்துங்க. இதில் இப்போ உங்களுடைய பள்ளி வந்து கவர்மெண்ட் ஸ்கூலா, பிஎம் ஸ்ரீ ஸ்கூலா, கேந்திர வித்யாலயவா, இதுபோல் உங்களுடைய பள்ளி வந்து எந்த பள்ளி அதை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்போ எங்களுடைய பள்ளி வந்து அரசு பள்ளி, அதனால் கவர்மெண்ட் ஸ்கூல் அதை தேர்வு செய்து கொள்கின்றேன். அடுத்து செலக்ட் போர்டு அப்படின்னு இருக்கும், அந்த கட்டத்தை அழுத்துங்க. இதில் போர்டை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்போ சிபிஎஸ்சி போர்டு, ஐசிஎஸ்சி போர்டு, ஸ்டேட் போர்டு இதுபோல் உங்களுக்கு போர்டு கொடுத்துருப்பாங்க. அந்த உங்கள் பள்ளி இருக்கக்கூடிய போர்டை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்போ நான் ஸ்டேட் போர்டு என்பதை தேர்வு செய்து கொள்கின்றேன். அடுத்து ஸ்கூல் அட்ரஸ், இதில் நம் பள்ளியோட முகவரியை முழுவதும் தட்டச்சு செய்து கொள்ளுங்கள். பின்பு அனைத்து தகவலும் சரியாக இருக்கா என்பதை உறுதி செய்த பின்பு கீழே ப்ரொசீட் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. அடுத்து இந்த பக்கத்துக்கு உங்களுக்கு வந்துடும். இதில் நம் பள்ளியுடைய யூடேஸ் கோடு, ஸ்டேட் நேம், டிஸ்ட்ரிக்ட் நேம், தாலுக்கா, பின்கோடு, ஸ்கூல் நேம், ஸ்கூல் டைப், ஸ்கூல் போர்டு இது எல்லாமே நம்ம முன்னாடி பதிவு செஞ்சோம். அது எல்லாமே இங்கே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். இதெல்லாம் சரியாக இருக்கா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். இப்போ நம்முடைய பள்ளியை பதிவு செஞ்சிட்டோம். இதற்கென்று ஒரு ஆசிரியரை நம்ம நியமித்து அந்த ஆசிரியரின் விவரங்களை எவ்வாறு பதிவு செய்வது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா டைட்டில் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இப்போ அந்த ஆசிரியர் வந்து ஆண் ஆசிரியராக இருந்தால் மிஸ்டர் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். பெண் ஆசிரியராக இருந்தால் மிஸ் அல்லது மிஸ்ஸஸ் இதில் ஏதாவது ஒன்றை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து ஃபுல் நேம் அப்படின்னு இருக்கும். இந்த கட்டத்தில் அந்த ஆசிரியருடைய பெயரை கேபிட்டல் லெட்டரில் பதிவு செய்து இறுதியாக இன்சியலை பதிவு செய்ய வேண்டும். அடுத்து ஜெண்டர், பாலினம் அந்த கட்டத்தை அழுத்துங்க. ஆண் ஆசிரியர் என்றால் மேல், பெண் ஆசிரியர் என்றால் ஃபீமேல்,
பாலினத்தை குறிப்பிட விரும்பவில்லை என்றால் மூன்றாவதாக ப்ரிஃபர் நாட் டு மென்ஷன், இதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இந்த மூன்றில் ஏதாவது ஒன்றை கண்டிப்பாக தேர்வு செய்ய வேண்டும். அடுத்து இமெயில். இந்த இமெயில் அட்ரஸ் ஆனது பள்ளியோடைய இமெயில் அட்ரஸை கொடுக்கக்கூடாது, அந்த ஆசிரியருடைய பர்சனல் இமெயில் அட்ரஸை கொடுக்கணும். இப்போ இமெயிலை நம்ம பதிவு செஞ்சதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல நம்மளுக்கு புதிதாக அதே உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த பாஸ்வேர்டை நீங்கள் குறித்து வைத்து கொள்ளுங்கள். அதுக்கடுத்தது மொபைல் நம்பர் அப்படின்னு இருக்கும். நம்முடைய 10 இலக்க மொபைல் நம்பரை பதிவு செய்யுங்கள். இப்போ அடுத்து நம்முடைய மொபைல் நம்பரும் வாட்ஸ்அப் நம்பரும் ஒரே நம்பர் அப்படின்னா சேம் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் என்ன நம்பரோ அதை இந்த கட்டத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள். இப்போ எனக்கு மொபைல் நம்பரும் வாட்ஸ்அப் நம்பரும் சேம் நம்பர் தான், அதனால் சேம் என்பதை தேர்வு செய்து கொள்கின்றேன். பின்பு அனைத்து தகவலும் சரியாக இருக்கா என்பதை உறுதி செய்த பின்பு கீழே சென்ட் ஓடிபி அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இப்போ நம்முடைய இமெயிலுக்கு, அதாவது நீங்கள் எந்த இமெயில், அந்த ஆசிரியருடைய இமெயில் நீங்கள் கொடுத்துருப்பீங்க, அந்த இமெயிலுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை இந்த கட்டத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா AICTE.admin அப்படின்னு இருக்க ஒரு மெயில் வந்திருக்கு. அதை நான் ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா டியர் கைட் டீச்சர் அப்படின்னு கொடுத்துட்டு கீழே 1 டைம் பாஸ்வேர்டு உங்களுக்கு வந்திருக்கு. இந்த ஓடிபியை அங்கே பதிவு செய்து கொள்ளுங்கள். இப்போ ஓடிபியை பதிவு செஞ்சதுக்கப்புறம் வெரிஃபை மை அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டர்டு அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படும். நண்பர்களே, விக்சித் பாரத் பில்டத்தான் 2025 என்ற இணையதளத்தில் நம் பள்ளியையும் மற்றும் அதற்கென்று உள்ள ஒரு பொறுப்பு ஆசிரியரையும் நம்ம பதிவு செஞ்சிட்டோம். இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் இன்ஃபர்மேஷன், டீச்சர் இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே உங்களுக்கு காட்டப்படும். அடுத்து இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டீச்சர் லாகின் ஐடி, பாஸ்வேர்டு அப்படின்ற 2 இது கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டையும் நீங்கள் குறித்து வைத்து கொள்ளுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த பக்கத்தை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைத்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நம் பள்ளி மற்றும் நம் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களின் செயல்பாடுகளை இதில் பதிவேற்றம் செய்வதற்கு இந்த டீச்சர் லாகின் ஐடி மற்றும் பாஸ்வேர்டு இது ரெண்டும் உங்களுக்கு முக்கியத்துவமாக தேவைப்படும். அதற்கு இந்த டீச்சர் லாகின் ஐடியும் பாஸ்வேர்டையும் நீங்கள் கண்டிப்பாக குறித்து வைத்து கொள்ளுங்கள் அல்லது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைத்து கொள்ளுங்கள். அவ்வளோதான் நண்பர்களே, இந்த காணொலியில் சொல்லப்பட்டது போல விக்சித் பாரத் பில்டத்தான் 2025 என்ற இணையதளத்தில் நம் பள்ளியை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கென்று ஒரு பொறுப்பாசிரியரை நியமித்து அந்த பொறுப்பாசிரியர் விவரங்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். நண்பர்களே, இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். அறிவகம் பார், முயற்சியே வெற்றி. வணக்கம்.